தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் திமுகவில் மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒருத்தர் முதலமைச்சரோட எலும்பு உடைப்பேன்னு பேசியிருக்கார். இதற்கு சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொன்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தாவேகா தொண்டர்களுக்கு. நம்ம இனிமேல் ஆஸ்கார் நாயகன் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கூப்பிடலாமா, இல்லை அனிதா ராதாகிருஷ்ணனை கூப்பிடலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கனிமொழி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம உண்மைக்குமே இந்த மாதிரி கைது பண்ணுறோம்ல, அது முதல்ல கரெக்டா, இந்த ஆங்கிள் முதல்ல சரியா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விடை இருக்க போது ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, இவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நான் சும்மா ஒரு சின்ன ஃபோட்டோவோ வாட்டவட்டிஸ் வேறு ஏதாவது காமிச்சனா கூட அந்த உணர்வு ரீதியாக உங்களால் அதை கடத்த முடியாது. அவர் என்ன பேசியிருக்கார், திமுகவோட எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒருத்தர் மேடையில் என்ன பேசியிருக்காருங்கிறத நான் பார்த்ததை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது பார்த்துட்டிங்களா? அவர் என்ன பேசியிருக்காரு, சட்டசபையில் கதவை சாத்தினா எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. இப்போ நியாயமா, இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் உங்களை அருவாள் எடுத்துகிட்டு உன்னை வெட்டுவேண்டா அப்படின்னு நான் உங்களை சொல்கிறேன்னா இது பேர் என்ன தெரியுமா? கொலை மிரட்டல். நீங்கள் போய் என் மேலே புகார் கொடுக்கலாம், என் மேலே வழக்கு பதிவு செய்வாங்க. இதில் உண்மை இருந்துச்சுன்னா என் மேலே வழக்கு பதிவு செய்வாங்க. சாமானியனாக இருக்கக்கூடிய நமக்கே இதான் ரூல்ஸ். அப்போ மாண்புமிகு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் முன்வைக்கலாம். அவர் என்ன சொன்னார், தப்பாது சொல்லிட்டாரா? எங்க சட்டசபையில் பேச சொன்னீங்க, நான் எப்போ எனக்கு பேசுறதுக்கு டைம் இருக்குமோ அப்போ நான் பேசுகிற வரைக்கும் உங்கள் பேச்சு அத்தனையுமே நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். நான் பேசினேன், நீங்கள் ஓடி போயிட்டீங்க. இனிமேல் அடுத்த வாட்டி நான் பேசும்போது கதவை சாத்திட்டு பேசணும் போல, ஏன்னா ஓடி போயிடுறீங்க. பேசுறதுக்கு முன்னாடி பேசுங்கிறீங்க, பேசுனா ஓடி போயிடுறீங்க. ரொம்ப ஃபன்னாக இப்படி தான் ஒரு விஷயத்த சொன்னார். இதற்கு உன் எலும்பு உடைப்பேன்னு சொல்லி பேசுறது எவ்வளவு தூரம் ஒரு கொலை மிரட்டலோட உச்சகட்டமாக இருக்குன்னு பார்த்துங்களேன். அப்படி ஒரு விஷயத்த பேசுறாரு. இதற்காண்டி கைது நடவடிக்கை மேற்கொள்றாங்க. 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. வழக்கமா திமுக அரசியல் பண்ணணும்னு வச்சுங்களேன், உரிமையில் பேசினால் கைதா, முதலமைச்சரை எதிர்த்து பேசினா கைதா அப்படிங்கிற மாதிரி திமுக அரசியல் பண்ணும் வழக்கமா. ஏன்னா திமுக எம்எல்ஏ, திமுகவில் இருக்கிற அந்த மேல்மட்ட உறுப்பினர்கள் கண்டிப்பா அரசியல் பண்ணி தான் ஆகணும். அவங்க அரசியல் பண்றாங்க. யாரு? கனிமொழி அக்கா முதல்ல ட்வீட் போடுறாங்க. அதுக்கப்புறம் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க பின் விளைவுகளை எதிர்கொள்வீங்க அப்படின்னு பயங்கரமா பேசினாரு. என்னன்னு தெரியல நமக்கும் பின் விளைவுகள். இவர் இப்படி பேசினதை முதல்ல நீங்க ஆதரிக்க இப்ப இந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க பரவுது. இப்படி பேசினா அரெஸ்ட் பண்ணாம என்னையா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திமுக காரனே இங்க தலை குனிஞ்சுக்கிட்டு இருக்கான். எதுக்குடா நம்ம கட்சி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது சாட்டை துரைமுருகன் பண்ண கேவலமான விஷயம் நான் எதை தெரியுமா சொல்கிறேன், இந்த 10 நிமிஷ பேச்சை போடுறாப்புல. இங்கே பாருங்க, மார்க்கண்டேயன் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நான் முழுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி போடுறாப்புல. முழுமையாக அவரோட அந்த 10 நிமிஷ பேச்சை நீங்கள் பார்த்தாலும் ஒருமையில பேசுகிறாரு, பல அவதூறு கருத்துக்களை அங்கே பதிவு செய்கிறாரு. அவதூறும் கூட சொல்ல முடியாது, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பதிவு செய்கிறான்னு கூட அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் முதலமைச்சரை எலும்பை உடைப்பேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு பாஜகலேருந்து சொல்கிறாங்க, முதலமைச்சரை இப்படி விமர்சிக்கிறது தப்புங்கன்னு சொல்கிறாங்க. கட்சி கடந்து சொல்றாங்க. நீங்க வேற யாரையாவது கேட்டீங்கனாலும் கட்சி கடந்து அரசியல கடந்து பேசுறவங்க திமுக காரனே என்ன சொல்லுவான், இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, இதெல்லாம் தப்புங்க, மாண்புமிகு பதவியில் இருக்காங்க, நமக்கு என்னதான் இருந்தாலும் அவங்கள பிடிக்கல நடி, இப்படிலாம் பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திமுக காரனே சொல்லுவான். ஆனா நாத்தாக்கால இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவரோட அக்கௌண்ட்ல அந்த விஷயத்தை போட்டதுனால நாத்தாக்கால இருக்கக்கூடிய தம்பிகள் என்ன கேட்கிறாங்கன்னா, அவங்க இப்படி மோசமா பேசுறாங்க, அதற்கு அரெஸ்ட் பண்றாங்க. குறுக்க உனக்கு இன்னையா வேலை, உனக்கே இந்த விஷயத்துல நீ ஏன் தலையிடுற, இதுக்கும் உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உன் கட்சியில நீ விளம்பரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட தம்பியா இருக்கக்கூடிய இடும்பாவன் கார்த்தி ஒரு மேடையில் பேசுறாரு, அவரும் விளம்பரத்துக்கு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அவங்களாம் நம்ம கட்சி கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கீங்க, ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, ஒரு மைக்கை பிடிச்சி மேடையில் பேசுறீங்க, யாரை கைது பண்ணணும், எதுக்கு கைது பண்ணணும், எதனால கைது பண்றோங்கிற அந்த தெளிவான பார்வையில தான் கைது பண்றாங்க. எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடல. ஏன்னா சில பேர் விளம்பரத்துக்கு ஒரு அரெஸ்ட் நடந்தா நம்ம மூஞ்சி ஃபிளாஷ் ஆகும், நம்ம பயங்கரமா அதுக்கப்புறம் பயங்கரமா பேசலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் விளம்பரத்துக்காண்டி பேசுவாங்க. சோ நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, இங்க பிடிக்கணும், இங்க வைக்கணும், இதுக்கப்புறம் இதை செய்யணும், அதுக்கப்புறம் அதை பண்ணுங்கிற கிளாரிட்டியோட தான் அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. இதுல நாத்தாக்கள இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் திமுக காரனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட ஸ்டாலின் அவர்களை அக்செப்ட் பண்ணாதீங்க, இப்படிதான் பேசியிருக்காரு, பேசுனது தப்புங்கிறது திமுக காரன் சொல்றான். வழக்கு பதிவு செஞ்சதோட நிப்பாட்டி இருக்கலாம், கைது வேணாம் தான் திமுக காரன் சொல்லிட்டு இருக்கானே தவிர இங்க நாத்தாக்கள இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றான்னா, பேசுனதுக்கே கைதா அப்படின்னு சொல்லி அவரு இந்த பேச்சே
இதுக்கெல்லாம் கைது பண்ணுவீங்களா அப்படிங்கிற அந்த டோனில் அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவு. ஸோ இது ரெண்டாவதாக நான் சொல்ல வந்தது. இப்போ மூணாவதா கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யலாமா? அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாட்டை திருமணம் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுறாரு. இவர் நம்மளோட வன்னியரசு அவர்கள் இருக்காங்கல்ல, அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க. எலும்பு எல்லாருக்கும் இருக்குல்ல, சட்டசபையில் இருக்கிற அத்தனை பேருக்கு எலும்பு இருக்குல்ல. அதாவது திமுகவோட அந்த பேசின எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயனுக்கு எலும்பு இருக்குல்ல, மறைமுகமாக அதைத்தான் சொன்னார். எலும்பை உடப்பேனா எல்லாருக்கும் எலும்பு இருக்குது, இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. எலும்பை உடப்பேன்னு சொன்னவர் அரசு செய்யப்பட்டிருக்காரு. எல்லாருக்கும் எலும்பு இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை இருக்குல்ல, வன்னியரசு அவர்களை அடித்தாலும் நெத்தி எழுதி அடித்தார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. எல்லாத்தையும் பார்க்குறாருங்க அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் இப்படி பேசுகிறாரு, திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படி பேசுகிறாரு, சாட்டை திருமுருகன் இப்படி பேசுகிறாரு, வன்னியரசு அவர்கள் இப்படி பேசுகிறாரு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. நம்ம நேராக வந்து நம்ம எம்எல்ஏவை எங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ எஸ்பி ஆஃபீஸில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே போய் நம்ம போய் முற்றுகையிடுவோம், பயங்கரமாக ஒரு அரசியல் பண்ணுவோம்னு சொல்லி இவர் வேற சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போகிறாங்க. அங்கே போகும்போது காவல்துறை தடுக்குது. உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்துவாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் உள்ளே போய் அவரை போய் பார்ப்போம், அவர் உடம்பு செல்லாதவர், சக்கரை நோய் இருக்கிற ஒருத்தர், அவரை இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கும்போது இவர் ஒரு பக்கம் வந்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, நான் சொல்லலைங்க ஏன்னா எனக்கு சிரிப்பு பயங்கரமாக வருது. நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு வாங்களேன். அதுவரை தான் இந்த காவல்துறை ஆட முடியும். என்ன இடுப்பு பிடிச்சி இழுக்கிறாருன்னா அந்த காவல்துறை அவர் தான் என்னை வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க, உங்களை வந்து நான் வந்து தாவாக்காவில் சேர்த்து எல்லாம் செய்யறேன்னு சொன்னேன். டிஎஸ்பி தான் இப்ப வந்து என்னை இடுப்பை பிடிச்சி இழுத்தது. அவரை பகிரங்கமா நான் கவர்னர் விசாரணை வரும்போது பகிரங்கமாக சொல்லுவேன். ஏன்னா அந்த டிஎஸ்பி தான். இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனா என்னென்னலாம் நடந்துச்சு. வீடியோ பார்த்தீங்களா? கூட்டத்தில் இவரை வந்து உள்ளே போடாமல் தடுக்கிறாங்க. தடுக்கும் போது வந்து நான் ஆளுநர்கிட்ட போய் சொல்லுவேங்க, இந்த டிஎஸ்பி என் இடுப்பை பிடிக்கிறாருங்க, மிஸ் என் இடுப்பை பிடிச்சிட்டார் மிஸ் இவர் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க ஸ்கூலில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. பக்கமான அரசியல்னு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்கானா என்ன ஏதுன்னே தெரிலங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுக ஆட்சியில் கூட இவ்வளவு தூரம் ஊடகத்தோட அந்த பிரசன்ஸ் அவர் கிடைச்சது கிடையாது. தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து டெய்லி ஏதாவது ஒன்று பேசி ஆல்ரெடி கைதாகி அதுக்கப்புறம் நீதிமன்றம் மூலமாக வெளியே வந்து முன்ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்க சுத்திக்கிட்டு இருக்காப்ல. இப்ப மறுபடியும் நான் போய் அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்பி ஆபீஸ்ல மிஸ் அப்படிங்கிற அந்த இடுப்பை பிடிச்சிட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லி ஆள்நட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இதோட முடிச்சிருவாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இப்ப கூட நம்ம சிபாரிசு பண்ண வேணாம் தாவேகா தொண்டர்களுக்கு, இது நல்லா இருந்துச்சுப்பா, ஓகே ஃபன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டே இருந்தேன். எப்ப நான் வந்து ஆஸ்கார் விருதை மாத்தி கொடுக்கலாம், இவர் கொடுக்கலாமே, இவருக்கு செய்யலாமேங்கிறத நான் எப்ப கேட்கிறேன்னா, இப்ப நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நம்ம பேசுறது இன்னும் கொஞ்சம் இணக்கமா உங்களுக்கு புரியும். அவங்க மயக்கம் வருது, ஆஸ்பத்திரி போறியா? ஆஸ்பத்திரி போறேன். அவங்க மயக்கம் வருது, ஆஸ்பத்திரி போறியா? ஆஸ்பத்திரி போறேன். பாத்தீங்களா? ஆக்சுவலாக இப்படி உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்களா, இவரை வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி போங்க, வேணாங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, இவங்க பேச்சை கேட்குறமா இல்லை, கைது பண்ணிடலாம், கைது பண்ணி இந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஒரு கலவரமாய் பண்ணிட்டுருக்காங்க எஸ்பி ஆஃபீஸுக்கு முன்னாடி, இப்போ கைது பண்ணி எல்லாரையும் அப்புறப்படுத்திடலாம்னு சொல்லி கைதை நோக்கி நகர்றாங்க. கைதா பண்ண போகிறீங்க, நான் போய் வண்டியில் உட்காந்துக்கிறேன். அப்பப்பா கைதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாதுப்பா, நம்மளால முடியாதுன்னு சொல்லி வண்டியில் போய் உட்காந்துடுறாரு. வண்டியில் போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மயக்கமாக வருது, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், என்னை விட்டுருங்க, ஐயோ 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 ஐயோன்னு கத்தார ஸ்டாப்பில். ஒன்று தைரியமாக தெம்பா போய் அரசியல் பண்ணணும், இல்லை நமக்கு வரலைன்னா அமைதியாக இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒரு பக்கம் இருக்கணும். உங்காலு பேசுனது தப்புன்னு தான் திமுக காரன் பல பேர் சொல்லிட்டு இருக்கான். அங்கே போய் ஒரு அரசியல் பண்ணி திமுக தலைமையிட்ட ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறீங்கல்ல, எனக்கு இதை நினைக்கும் போது அங்கே சிரிப்பு வருது. ஒரு கயிறுக்கு பயந்து வண்டியில் ஏறி உட்காந்து மயக்கம் 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 போயிட்டு வரேன், பாய் பாய் பாய்னு போயிட்டாரு. உண்மைக்குமே ஆஸ்பத்திரி போனாரா, வீட்டுக்கு போனாரா, எங்கே போனாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஃபன் பண்ணாருங்க. அப்பா சிரிச்சு இந்த வீடியோக்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் பார்த்த அந்த வீடியோக்கள்லாம் இருக்குல்ல, அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்குற வீடியோக்கள் இருக்குல்ல, என்னால் சிரிக்க முடியலைங்க. ஒரு பக்கம் திமுகவோட அந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வந்து இப்படி பேசிட்டாருங்கிற வருத்தமும் கோபமும் ஒரு பக்கம் இருந்தால், இதுக்கு கவுண்டர் அட்டாக்காக போய் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு வரேன் தலைவா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லிட்டு போய் நீங்கள் ஒரு காமெடி பண்ணும்போது, இப்போது உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, இவர் கால் பண்ணி நான் உங்ககிட்ட கேட்டேனா, இந்த மாதிரி அரசியல் பண்ணு நான் உங்ககிட்ட கேட்டேனா,
நான் பாட்டு 2 அறிக்கை விட்டேன், ஒரு பக்கம் கனிமொழி அக்காவை விட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து உதயநிதியை விட சொல்ல போகிறேன். அவர் பேசுனது தப்புங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். கொஞ்சம் கம்முன்னு தான் இருவேயா அப்படின்னு சொல்லி தான் இவர்கிட்ட பேசுவாருங்க. ஏன்னா பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. கொஞ்சம் ஊடகங்களை விஜய் நான் புறக்கணிக்கிறாரு, அந்த மாதிரி பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்கிறீங்க. இந்த செய்தியை பல ஊடகங்கள் நான் பார்க்குறேன். முதலமைச்சரை உரிமையில் பேசினதால் கைது, முதலமைச்சரை மிரட்டியதால் கைது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு தாவேக்காரன் தான், தாவேக்காவோட தொண்டன் தான், தலைவரை நிறைய நேசிக்கிறேன், தலைவருக்கு ஆதரவாக நான் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் சில நேரங்களில் எனக்கே இந்தந்த கைது நடவடிக்கை நடக்கும்போது நிறையா மாற்று கருத்து இருக்குது. அதையும் நான் அந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன். இப்போ இந்த அனிதா ராதாகிருஷ்ணனு, இப்போ இந்த எம்எல்ஏ ஒருத்தர் பேசினார்ல இந்த கைது, இந்த ஜென்சியில் ஒரு பையன் காரில் உட்காந்து பேசினார்ல இந்த கைதெல்லாம் நிச்சயமாக நீதிமன்றங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஆனால் சில நேரங்களில் நீதிமன்றம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நீங்கள் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது உதாரணத்துக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருக்காங்கல்ல, அவருக்கு எதிராக வந்து பேசிட்டாங்க, உறவினர் சொல்லிட்டாங்க, அதனால அவதூறு வழக்கு போடலாம் அமைச்சர். ஆனால் அதற்கு கைது நடவடிக்கை பண்ணதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. மாரிதாஸ் வந்து ஒரு மாஃபிங் பிக்சரை போட்டாருன்னு சொல்லி ஒரு கைது நடவடிக்கை பண்ணார்ல, அதில் மாற்று கருத்து இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன், எனக்கு இதை வேணாமே தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிறப்ப தாவேக்கா தொண்டர்களுக்குள்ளே 2 பார்வை இருக்கு. இதுக்கு வேணாமே, இதுக்கு பண்ணலாம், சூப்பர் மாசு, இது கரெக்ட், ஏன் தூக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாமே, இதை தவிர்க்கலாமே, ஏன்னா நீதிமன்றம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுங்கிறத நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி பார்த்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். தாவேக்கால நாங்கள் புதுசாக அரசியல் பேசினாலும் இது வேணும் இது வேணான்னு பேசிட்டு இருக்கோம். எது பண்ணாலும் எது பேசினாலும் உரிமையில் பேசினால் கைதா, விமர்சிச்சால் கைதான்லாம் செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட அறம் கிடையாதையா? இதுக்கு தான் இந்த ஊடகத்தை அப்புறம் நம்ம முதலமைச்சர் இப்படி ட்ரீட் பண்ணால் எங்களை பிளாட்ஃபார்மில் நிற்க வச்சிட்டான்னு சொல்லி அதுக்கு ஒரு பக்கம் ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. உங்களை இப்படி தயார் நடத்தணும், இதான் கரெக்ட் என்னை பொறுத்தவரையும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் விருதை நம்ம மாற்றி கொடுக்கலாமா அப்படிங்கிறத மட்டும் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு ஏதோ மாற்றி கொடுக்கலாங்க, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, அடுத்தடுத்து நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாருங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.